அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் கவியரசர் கண்ணதாசன். சான்றோர் பெருமக்களே, இன்று கவியரசர் கண்ணதாசன் பிறந்த நாள். அதனால் அவர் எழுதின தனிப்பாடலில் ஓரிரு பாடல்கள் சிந்திக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். அதற்கு முன் அவரை பற்றி ஒரு செய்தி சொல்லி தொடங்க வேண்டும். அவர் பெரிய கவிஞர். அவர் ஒரு படப்பிடிப்பு நிலையத்தில் உட்கார்ந்து கவிதை எழுதி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பட தயாரிப்பாளர் அந்த அலுவலகத்தில் நுழைந்தார். எல்லா தொழிலாளர்களும் எழுந்து நின்றார்கள். கவியரசர் கண்ணதாசன் எழுந்து நிற்காமல் எழுதி கொண்டே இருந்தார். உள்ளே போய் தயாரிப்பாளர் உட்கார்ந்தார். யார் இது எழுந்திருக்காமல் உட்கார்ந்துருக்கிறது? கண்ணதாசன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் எழுதின கவிதையை வாங்கிட்டு வாங்கன்னாரு. வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க. அதை படித்து பார்த்தார். அதில் 2 வரிகள் அவருக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. உன்னையல்லால் ஒரு பெண்ணை நீ நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். இந்த வரியை படித்த உடனே தயாரிப்பாளர் மிகவும் மகிழ்ந்து அந்த கவிஞர் இனிமேல் யார் வந்தாலும் எழுந்திருக்க வேண்டாம், அவர் படுத்து கொண்டே எழுதட்டும் என்று ஒரு பெரிய மெத்தையும் ஒரு பெரிய தலையணையும் கொடுத்து இனிமேல் அவரை படுத்துக்கிட்டே எழுத சொல்லுங்கன்னு சொன்னார். ஆக அத்துணை அளவிற்கு தனக்கு மரியாதை கிடைக்காவிட்டால் கோபம்தான் வர வேண்டும். ஆனால் அந்த பட தயாரிப்பாளருக்கு அவர் மீது மிகுந்த ஆசை மகிழ்ச்சி வந்தது. ஒரே காரணம் அவர் எழுதின வரிகள்தான். ஆக அந்த வரிகளை அவர் நினைத்து மகிழ்ந்து அவருக்கு அந்த சிறப்பு செய்தார். அவ்வளோ பெரிய கவிஞர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். ஒரு முறை தன் உறவினர் வீட்டுக்கு போனார். ஒரு குழந்தை பிறந்திருந்தது அந்த வீட்டில். அந்த குழந்தையை பார்ப்பதற்காக கவியரசர் அந்த வீட்டிற்கு போனார். குழந்தை தொட்டிலில் தூங்கி கொண்டிருந்தது. தாய் வேகமாக ஓடிப்போய் குழந்தையை எழுப்ப போனார், தூக்கி கொண்டு வந்து கண்ணதாசன் அவரிடம் காண்பிப்பதற்காக. அப்போ அவர் சொன்னார், வேண்டாம்மா, குழந்தைய எழுப்பாதீங்கன்னார். அதற்கு ஒரு கவிதை, மிக அழகான நீண்ட கவிதையை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பாடினார்கள். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும். அன்பு குழந்தையவன், அரையாண்டு செல்வனவன், இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்திருந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றியில்லா நண்பர்கள்தாம் நாற்புறமும் சூழ்வார்களோ, நலமிழந்த பெண்ணுறுத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம்தான் வருமோ, வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலைகின்ற நிலை வருமோ, என்ன வரும் என்று இப்போது யார் அறிவார்? கோடிக்கு அதிபரென குறையாது வந்தாலும், நாட்டு தலைவனென நல்வாழ்வு பெற்றாலும், கேட்ட பொருளெல்லாம் கிடைத்தாலும், அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும், பஞ்சனைகள் இருந்தாலும், பால் பழங்கள் உண்டாலும், சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது. பூ போல தூங்குகிறான், பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான், பாவிகளை இன்று வரை சேராமல் தூங்குகிறான், தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகிறான், லாலீலா பாடுகிறான்,
வெள்ளை மலர் முகத்தை வெள்ளி நிலா பெட்டகத்தை பிள்ளை கனியமுதை பேதையீர் எழுப்பாதீர். எந்த நெடுஞ்சாலையிலோ எந்த பூஞ்சோலையிலோ தப்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது. நம்பிக்கை, ஏமாற்றம், நடுக்கம், பயம், கோபம், வெம்பி அழுதல், வியர்த்தல், விறுவிறுத்தல், கும்பி எரிதல், கொதித்தல், துடிதுடித்தல், அம்மம்மா எவ்வளவோ அவனை எதிர்நோக்கும். அவ்வளவும் தாங்குவதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா? அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். இப்பொழுது தூங்கட்டும், இனிமேல் விழிப்பதற்கு. இப்பொழுது தூங்கட்டும், இனிமேல் அழுவதற்கு. அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும்னு பண்ணார். குழந்தையை எழுப்பாதம்மா, குழந்தை தூங்கட்டும்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பாடல். அதான் கவியரசர், அதான் கண்ணதாசன். ஆக இவ்வளோ அழகாக எடுத்த எடுப்பிலேயே அவர் வாயிலிருந்து வருவதெல்லாம் கவிதைகள் தான். அப்படியே மடமடன்னு கவிதைகள் வாயிலிருந்து பிறக்கும். குற்றால அருவியை போல அவர் வாயிலிருந்து கவிதை அருவி கொட்டும். அவ்வளோ கவிதை சிறப்பு வாய்ந்தவர், கவிதை திறம் வாய்ந்தவர் கவியரசர் கண்ணதாசன். என்ன ஆச்சு, இவர் பாடின ஒரு 2-3 நாளில் அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்து போனது. அதை கேள்விப்பட்டார் கண்ணதாசன், கலங்கினார். அடடா, அந்த குழந்தை இறந்து விட்டதாமே என்று அதற்கு ஒரு பாடல் பாடினார். முத்துமணி பல்லக்கு, முளைத்தெழுந்த சிறுகீரை, தத்தும் கிளி, தேவதாரு உதிர்த்த இலை, கொத்துமலர் ஒன்றாய் கூடி சமைத்த முகம், 10 மாதம் கூட பாலன் வயது ஆகவில்லை, செத்து கிடக்கின்றான், சிரித்தபடி கிடக்கின்றான், மைக்கலையா கண்மீது மணி பதித்த சிப்பியன சின்ன இமை மூடி செல்வன் உறங்குகின்றான், பூமியினை விட்டு போவதுதான் சுகம் என்றோ சாமி கொடுத்த மகன் தனை மறந்து தூங்குகின்றான். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும் என்றே நான் எழுதியதன் ஈரம் உலரவில்லை. 7 நாள் ஆகும் முன்னே இளம் கன்று தூங்கிவிட்டான், அறம்பாடி விட்டேனோ அறியேன், சிறு குருவி திறம்பாட மாட்டாமல் செத்த கதை பாடுகின்றேன். பிள்ளை பருவத்தே பிணமாய் கிடப்பதங்கள் இல்லத்தில் இல்லை, இதுவரை நிகழ்ந்ததில்லை. 100 வயது ஆனவர்கள் நோய் நொடி இல்லாதிருக்க பால்வடியும் பெண்ணிதழை காலன் பறித்து விட்டான். கூற்றுவனுக்கு என்ன குணக்கேடோ நான் அறியேன். மக்கள் தொகையும் வருங்கால சூழ்நிலையும் தக்க இடம் நமக்கு தாராதோ என்றஞ்சு சிக்கென்று கைச்சிறையில் சிரிக்குமிடம் பூந்தோட்டம் பக்கென்று வானில் பறந்தோடி விட்டதம்மா. பிஞ்சு மகன் போனான், பெரியவர்கள் வாழ்கிறோம், மிஞ்சுவது யாதோ, விளைவுதான் எவ்விதியோ. சஞ்சலமேன் அந்த தனி கருணை கண்ணனிடம், நாமும் பரப்பவர்தான் நாளையோ மறுதினமோன்னு பாடினா. அதான் கவியரசர். ஆக எடுத்ததற்கெல்லாம் பாட்டு, வாயிலிருந்து வருவது எல்லாம் கவிதை மழை. ஆக சான்றோர் பெருமக்களே, அவ்வளவு திறமை வாய்ந்தவர் கவியரசர் கண்ணதாசன். ஆக அப்படிப்பட்ட கவியரசர் கண்ணதாசனை அவர் பிறந்த நாளான இன்று நாம் அவரை போற்றுவோமா, அவரை வணங்குவோமா? சான்றோர் பெருமக்களே, கவியரசர் கண்ணதாசன் ஒரு ஆயத்த ஆடை கடைக்கு போனார். அது என்ன ஆயத்த ஆடை கடை? தமிழில் ரெடிமேட் ஷாப், அதுதான் தமிழ். ஆக ஆயத்த ஆடை அங்காடிக்கு போனார். போய் குழந்தைக்கு ஆடை எடுப்பதற்காக போனார். அந்த கடைக்காரன் கேட்டார், எந்த எண்ணுங்க குழந்தைக்கு, எந்த எண்ணில் வேணும்னு கேட்டார். கண்ணதாசன் சொன்னார், எல்லா எண்ணிலையும் ஒன்று கொடு, நம்ம வீட்டில் எல்லா எண்ணும் பொருந்துகிற மாதிரி அவ்வளோ குழந்தைங்கள் இருக்கிறாருன்னு சொன்னார். நன்றி, வணக்கம்.